வெல்கம் டு பிரமிட் செக்யூரிட்டிஸ். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு 2 நாளா மார்க்கெட் வேற ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. நேற்று வீடியோ போட முடியல, கொஞ்சம் ஆச்சு. இன்னைக்கும் வந்து வெளியே போட சூழ்நிலை தான். பட் 2 நாளாக கண்டினியூஸாக போல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் நேற்று நான் இன்ட்ராடே லெவல் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ இது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் க்ளோஸ் இன்னைக்கு. ஸோ 26 அட்வான்சஸ், 24 டிக்ளைன்ஸ். ஸோ இன்னைக்கு வீக்காக இருந்து அப்புறம் வந்து மேலே போயிட்டு திருப்பி வீக்னஸ், அப்புறம் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இது வெரி இன்ட்ரெஸ்டிங் க்ளோஸ் டுடே. ஏன்னா நேற்று கூட ஒரு லெவலில் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு அந்த க்ளோஸ் பண்ண முடியல. பட் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்ளோஸ் நான் சொல்றேன். கார்பரேட் ஆக்ஷன்ஸ் பார்த்துடலாம். So ITL don't repeat, nothing interesting today. Rights and Shivam Autotech, rights issue வருது. That's nothing. Okay, fresh value split TT prices பார்த்தாச்சு, NMDC பார்த்தாச்சு. So nothing more interesting here. Meaning volume is very important. இன்னைக்கு வால்யூம் வந்து 56,000 crores, which is normal volume தான். So 1256 advances, 753 declines. ஸோ விக்ஸ் வந்து 20 கீழே வந்துருச்சு, ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் காட்டுது. ஸோ 3620 மேலே போய் வாங்க வீக்னஸ் விக்ஸ். ஐடிசி 4% அப் இன்னைக்கு. ஓகே, ஐடிசி இன்னைக்கு மார்க்கெட்டில் ஐடிசி எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணிப்பாங்களாம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் 3% அப்பு. பாருங்க இவங்கெல்லாம் பாருங்க, HDFC பேங்க் வெரி ஸ்ட்ராங், ஐட்டன் இஸ் வெரி ஸ்ட்ராங், SBI லைஃப் இஸ் ஸ்ட்ராங், TCS இஸ் ஸ்ட்ராங், திவிஸ் லேப் இஸ் ஸ்ட்ராங். இவங்கெல்லாம் வீக் ஆகிட்டாங்க. ஆனால் ஐடிசி இன்னைக்கு மார்க்கெட் மேலே நிறுத்திருக்கு. தென் ஓகே, நெவர்த்லெஸ் மார்க்கெட் மேலே இருக்கு, அவ்வளோதான். ஐடிசி நிறுத்திச்சோ, ரிலையன்ஸ் நிறுத்திச்சோ, அதெல்லாம் கணக்கே கிடையாது. எவ்வளோ மூவ் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம் அந்த பாயிண்ட்ஸை. ஸோ ஐடியா செல்லுலார் நம்ம முன்ன ஃபிபனாச்சி போட்டோம், இன்னைக்கு எல்லாம் வெளியே வந்தாச்சு. போதுன்னு நான் வெளியே வந்துட்டேன் இன்னைக்கு. எஸ் பேங்க் அப்போ இன்னைக்கு. அப்புறம் வேற நத்திங் இன்ட்ரெஸ்டிங். HFCயில் ஆல்ரெடி நம்ம பேசாச்சு. 75 ஸ்டாக்ஸ், 52 கைஸ், 52 ஸ்டாக்ஸ், 50 வீக்ல 7 ஸ்டாக்ஸ். வேல்யூலும் ஐடியா இருக்கு. ஐடிசி ஓகே, ஐடிசி ஆல்ரெடி ஐடிசி வேல்யூ வந்திருக்கு. ஓகே, ஸோ நான் வந்து 1 ரூபி ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக்ஸ், 1000 ரூபாய் மேலே இருக்க ஸ்டாக்லாம் வந்து வேல்யூன்னு தான் நமக்கு டிஸ்பிளே வரும். வால்யூம் மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியாது, அவங்க வேற ரூட்ல போயிட்டே இருப்பாங்க. ப்ரைஸ் ஸ்போர்ட்ஸ் பார்த்தாக்கா ஸ்ரத்தா, DFM ஃபுட்ஸ், ஜஸ்ட் டயல், நெட்வொர்க் 18, MTNL, PC ஜுவல்லர், CL India, Apparent, blah blah blah. Volume sportsல பார்த்தாக்கா அகைன் ஸ்ரத்தா, இது ETF, இது Alsec, RV, Sequent, நம்ம பேர் TTK ஹெல்த் கேர், இவங்கெல்லாம் இருக்காங்க. ஓகே, நம்ம வந்து நிஃப்டி சார்ட் பார்த்து டெய்லி சார்ட். இன்னைக்கு வந்து RSI 50 க்ளோஸ். இட்ஸ் a good candle, it's a decent candle. இது வந்து இந்த கேண்டில் வந்து கீழே ஃபார்ம் ஆயிருந்தாலும் வெரி குட், இங்கே ஃபார்ம் ஆயிருந்தாலும் கொஞ்சம் ஒன்றும் சொல்றதுக்கு தெரியல. இது இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருந்தா கொஞ்சம் அது நம்ம வந்து வீக்னஸ் சொல்லலாம், பட் இங்கே வந்து சொல்ல தெரியல எனக்கு. பட் RSI 50, இந்த RSI 50 வரும்போது அந்த லோ, தட் இஸ் டுடேஸ் லோ வந்து 416, 78,416 இஸ் லக்ஷ்மன் ரேகா. அந்த லைன் கீழே க்ளோஸ் பண்ணாக்கா ட்ரெண்ட் வீக் ஆகிடும். இங்கேயே வந்து RSI 40 மேலே க்ளோஸ் பண்ணுச்சு, பட் அதுக்கப்புறம் கீழே வந்துடுது. பட் திருப்பி புல் பேக் ஆயிருக்கு. ஓகே, திஸ் இஸ் ஸ்ட்ரென்த், திஸ் இஸ் ஸ்ட்ரோன் ஸ்ட்ரென்த். 50 மேலே போனது ஸ்ட்ரென்த், பட் மறுபடியும் 50 கீழே வயலேட் ஆகக்கூடாது. வயலேட் ஆனாலும் இந்த லோ வயலேட் ஆகக்கூடாது. அதுக்காக இந்த வயலேட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 50 கீழே வயலேட் வரைக்கும் மார்க்கெட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஓகே, திஸ் இஸ் தி ஸ்பாட் கேண்டில். இதில் வந்து என்னன்னாக்கா இன்னொன்று, பட் ஸ்டில் ஒன் பாயிண்ட் இஸ் it is closed below the open price. Okay, so first காட்டுற ஃபியூச்சர் பிரைஸ் இதுவும் RSI 50 மேல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று பார்த்தா RSI 49, இன்னைக்கு 50 மேல க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இட் இஸ் க்ளோஸ்ட் பிலோ தி ஓப்பன் பிரைஸ். அது மட்டும் தான் ஒரு வீக்னஸ் தவிர, பட் கீழே இருந்து பக்கெட் போட்டு மேலே தூக்கிட்டு அது பாசிட்டிவ் தான். இந்த மாதிரி லோ, இந்த கேண்டில் பாருங்க, இந்த கேண்டில் மினியேச்சர், இதோட இதே சிமிலர் வெர்ஷன் தான். இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆனாக்கா ஸ்ட்ராங். இந்த இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் பாருங்க, இந்த கேண்டில் இருக்குல்ல,
இந்த கேண்டில் வந்து இது ஆக்சுவலி செல் ஆஃப் கேண்டில் யாரோ சப்போர்ட் கொடுத்து தூக்கிட்டு இருப்பாங்க மேலே. இந்த கேண்டில் லோலாம் பிரேக் ஆகுது. ஷோ இட் இன் திஸ் கேண்டில். ஃபியூச்சரில் காட்டுறேன் பாருங்க. ஃபியூச்சர் இது இந்த கேண்டில் பாருங்க. திஸ் இஸ் இந்த கேண்டில் லோ பிரேக் ஆனால் எப்படி வந்துருக்கு பாருங்க. ஓகே, அது மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் ஸ்பாட்டை. பேங்க் நிஃப்டி ஆர்எஸ்ஐ வந்து 46 தான் இருக்குது. ஆர்எஸ்ஐ 50க்கு மேலே போல ஒன்றும். மிட் கேப் ஆர்எஸ்ஐ வந்து 52, வெரி குட். சாரி, ஸ்மால் கேப் வந்து 57. ஐடி வந்து 52. ஓகே நத்திங் கிரேட். ஓகே, நிஃப்டி கான்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ஐடிசி 17, ரிலையன்ஸ் 28 பாயிண்ட், ஐடிசி 17 பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. எல்என்டி 9 பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. ரிலையன்ஸ் 28 பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. சிஎன்பிசி யாரும் கவனிக்கல, கவனிச்சிருந்தாங்கன்னாக்கா ரிலையன்ஸ் கான்ட்ரிபியூட் 28 பாயிண்ட்ஸ், ரிலையன்ஸ் கான்ட்ரிபியூட் 28 பாயிண்ட்ஸ், ஒரு 25 டைம்ஸ் 28 டைம்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஐடிசி 17 பாயிண்ட்ஸ் அப், எல்என்டி 9, எல்லாமே வந்து இட் இஸ் ஜாயிண்ட் கான்ட்ரிபியூஷன். பட் அட்வான்ஸ் டிக்ளைன் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு ரேலிக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தாக்கா 25 and 26 and 24 ஒரு ஸ்டேஜில் வந்து அட்வான்ஸஸ் வந்து 15,000 வரைக்கும் போச்சு. நான் நினச்சேன் ஜோலி நீங்கள் முடிச்சுட நினச்சேன். பட் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆச்சு, விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங். But some big buying has happened. Somebody is supporting the market, that is very sure. A group is trying to support the market. It's extremely visible when you look at the daily charts. And what else? Nothing more to add. Have a great day. Thank you. Sorry I couldn't post yesterday. Nandri, vanakkam.